ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ நம்ம வீக்லி எக்ஸாம் அப்டேட்ஸில் எபிசோட் 3 நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீக் வந்து பெருசாக எதுவுமே வந்து ஒரு பெரிய அப்டேட் எதுவுமே இல்லை. 2 நோட்டிஃபிகேஷனும் இருந்தது. ஸோ அதோட டேட்டும் முடிஞ்சிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் அடுத்து வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரிங்களா? ரைட். ஸோ முக்கியமாக வந்து சிபிஓ எக்ஸாமோடைய செல்ஃப் ஸ்லாட் செலெக்ஷன் விண்டோ ஆக்டிவ் ஆக போகுது. 17th November to 21st November நீங்கள் அதை பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 9th December to 12th December சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த செல்ஃப் ஸ்லாட் செலெக்ஷன் வந்து உண்மையிலே ஒரு சூப்பர் மூவ் ஃப்ரம் எஸ்எஸ்சி. சரிங்களா? அது நல்ல ஒரு விஷயம். யார் யாருக்கு எந்த டேட்டில் எலிஜிபிளோ, அதாவது ஏதோ ஒரு இந்த டேட்டில் நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த டேட்டில் வந்து அப்பியர் ஆகலாம் எக்ஸாமுக்கு. சரிங்களா? ரைட். ஸோ அது நீங்கள் 17th November, அதாவது மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு 9th to 12th December உங்களுக்கு என்ன ஸ்லாட் வேணுமோ நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஈவன் ஷிஃப்ட்டு கூட நீங்கள் புக் பண்ணலாம். ரைட். அதேமாதிரி ஜேஇ ஸ்லாட் முடிஞ்சிருச்சு. 10th November 13th November. ஓகேங்களா? எக்ஸாம் டேட் வந்து 3rd December to 6th December. இப்போ நீங்கள் எதுவுமே இந்த ஸ்லாட்டை புக் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து ஒரு ஸ்லாட் அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ எதுவும் புக் பண்ணலாம்னு நினச்சி நீங்கள் வருத்தலாம் பட தேவையில்லை. Slot selection window was open from November 10 to November 13. Candidates who fail to select their slot will have a slot automatically assigned by the commission. சரிங்களா? ஸோ இதை புக் பண்ணலைன்னு சொல்லி பயப்படலாம் தேவையில்லை. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஸ்லாட்டும் வந்து புக் ஆயிரும். சரிங்களா? வேறு ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் ssc.gov.in போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்து ஜிடி கான்ஸ்டபிளுடைய மெடிக்கல் எக்ஸாம். ஸோ அது வந்து 12th November ஸ்டார்ட் ஆகுது. 9th December முடியுது. உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ அட்மிட் கார்டில் என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க, என்னென்ன எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டாக பார்த்து கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? இது ஒரு அப்டேட். ரைட். அடுத்து கேவிஎஸ் கேந்திர வித்யாலயா, அதுக்கப்புறம் நவோதய வித்யாலயா. ஸோ இது ரெண்டுத்துல இருந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டும் சேர்த்து 14,000 வேக்கன்சிஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் போஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபல் போஸ்ட்டு, வைஸ் பிரின்ஸிபல் போஸ்ட்டு, அப்புறம் பிஜிடினா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், டிஜிடினா ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய போஸ்ட் வந்து ப்ரைமரி டீச்சர்ஸ், பிஆர்டினா ப்ரைமரி டீச்சர்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லைப்ரரியன், அந்த மாதிரிலாம் நிறைய போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் பேட்ச், அது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிட்ட கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேரி ஆகுது. அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய வெப்சைட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா www.cbsc.gov.in பார்க்கலாம் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன். அப்படி இல்லைன்னா www.kvsangathan, ஓகேங்களா, kvsangathan.nac.in இதுலேயும் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸை பார்க்கலாம். இல்லைன்னா www.navodaya.gov.in. ஆக்சுவலி நானுமே வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷ்னலாக போயிருக்கணும். சரிங்களா? எப்படி எஸ்எஸ்சி வந்து தெரியாமல் இருந்துச்சோ, டிகிரி படிக்கும்போது என்ன டிகிரி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குவாலிட்டியாக அந்த நேரத்தில் தெரிஞ்சிருந்ததுன்னா, டு பி ரியலி ஃப்ராங்க், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் டீச்சராக போய் ஒர்க் பண்ணணுங்கிறது உள்ள ஆழமாக இருக்குது. சரிங்களா? ஆனால் இனிமேல் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். டீச்சிங் ரிலேட்டடாக ஐ ரியலி லைக் டு டூ. ஓகே, என்கேஜிங்காக வச்சுக்கலாம், என்னெல்லாமோ பண்ணலாம். ஓகே, இட்ஸ் ஆல்சோ குட். இப்போவும் டீச்சர் இந்த மாதிரி ஒரு டீச்சிங் ஆவதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஓகே, நான் இப்போதைக்கு நான் திருப்பி ஏதாவது டிகிரிலாம் படிச்சுக்கிட்டு போக முடியுமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. டெட் எக்ஸாமா அதெல்லாம் எழுதணும். ரைட்டா? ரைட். இதெல்லாம் பார்க்கும்போது அப்போது ஏதாவது பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்னு இப்போ தோணுது. ஓகே, ரைட். சிபிடி இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸுமே இருக்குது. சரிங்களா? ரைட். போஸ்ட் ஸ்பெசிஃபிக் பீடாகாகி, இந்த பீடாகாகிங்கிற வேர்டு வந்து இப்போது ரீசெண்டாக வந்து நம்ம பார்க்குறோம். இது என்னென்னா டீச்சிங் மெத்தடாலஜி. சரிங்களா? இப்போல்லாம் வந்து பழைய மாதிரிலாம் டீச்சிங் இல்லை. கொஞ்சம் வந்து
ஈஸியாக புரிகிற மாதிரி விஷுவலாக ஆக்டிவிட்டி பேஸ்டு அந்த மாதிரி அப்கிரேட் ஆகிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த பீடகாகி அப்படின்னு ஒரு வேர்டு. செக் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ்க்கு இதுக்கும் யூஸ் ஆகும், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகே. ஸோ யாராவது டீச்சிங் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு நினச்சிங்க, அது ரிலேட்டடான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். www.cbse.gov.in போங்க, இல்லைனா kvsangathan.nic.in போய் பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பனில் இருக்குது 14th நவம்பர்லேருந்து 4th டிசம்பர் வரைக்கும். இந்த அப்டேட்டில் இதுதான் ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்கும். மற்றது எல்லாமே சும்மா நார்மலான ஒரு அப்டேட் தான். சரிங்களா? ரைட். டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை கைண்ட்லி பாருங்கள். இது நான் ஜஸ்ட்டு ஒரு ஹிண்ட்டு தான் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ நான் பேசுகிற மாதிரி எஸ்எஸ்சி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாம், பட் அந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ நார்மல் இதுவுமே வந்து ரீசனிங்கு, ஆப்டிடியூடு, பேசிக் கம்ப்யூட்டர், ஜென்ரல் நாலேஜ் இந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதான் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ கேவி ஸ்கூல் நம்ம கேள்விப்படும் இல்லையா, அதிலிருந்து டீச்சருக்கான இருக்குது. டீச்சர் மட்டும் இல்லை, பிரின்சிபல் நிறைய போஸ்ட் இருக்குது. சரிங்களா? அசிஸ்டன்ட் கமிஷனர், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், அதுக்கப்புறம் ப்ரைமரி டீச்சர்ஸ், நான் டீச்சிங் போஸ்ட்டு கூட இருக்குது, லைப்ரரியன். ஸோ கைண்ட்லி இந்த நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் போய் பாருங்கள். ரைட். அடுத்து கேபினெட் செக்ரட்டேரியட் டிஎஃப்ஓ டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட். இது வந்து டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட். டிஎஃப்ஓனா டெப்யூட்டி ஃபீல்டு ஆஃபீஸர். சரிங்களா? லெவல் 7 வருது. இதோட அப்ளிகேஷன் 15th நவம்பர் to 14th டிசம்பர். ஆனால் ஆஃப்லைன் தான், ஆன்லைன் கிடையாது. சரிங்களா? பிஇ பிடெக் படிச்சிருக்கணும், ரிலவெண்ட் டிசிப்ளினில். கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி இது நடக்குது. சரிங்களா? கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி. ஸோ கேட்டு, பர்சனல் இன்டர்வியூ, மெடிக்கல், இது 3 சேர்த்து தான். சரிங்களா? ஸோ இதோட வெப்சைட் வந்து cabsec.gov.in. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணலாம். சரிங்களா? கேபினெட் செக்ரட்டேரியட் டிஎஃப்ஓ டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல் லைனில் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போகணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். கேட் ஸ்கோர் நல்ல ஸ்கோர் வச்சுருந்துருக்கணும், 2023, 24, 25 இந்த டைமில். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் இந்த இஸ்ரோ எஸ்ஏசினா ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர், இது முடிஞ்சிடுச்சு, டெட்லைன் முடிஞ்சிடுச்சு. பட் நான் இருந்தாலும் வந்து இந்த மாதிரிலாம் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மசிஸ்ட்டு, டெக்னீஷியன் டிப்ளமோ இன் ஃபார்மசி படித்தவங்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? isro.gov.in கொஞ்சம் ரெகுலராக பாருங்கள். டெக்னிக்கலி சிலபஸ் பேஸ்டாக வந்து ஐடிஐ படிச்சிருந்தா ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம அப்ளை ஆகலாம். லெவல் 3 போஸ்ட்டு. சரிங்களா? முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்துக்கோங்க, இதை நான் மிஸ் பண்ணிட்டோம், நாங்கள் லாஸ்ட் வீக்கில் மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். சரிங்களா? பட் இனிமேல் மிஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்குறோம். இனிமேல் வர்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த வெப்சைட்லாம் வந்து ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த டிப்ளமோ இன் ஃபார்மசி படிச்சிருக்கிறவங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதெல்லாம் வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ரைட். அடுத்து இதே மாதிரி பெல் ப்ரொபேஷனரி இன்ஜினியர், இதுவுமே வந்து முடிஞ்சிருச்சு, டெட்லைன் முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு இன்ஃபார்ம் திஸ். சரிங்களா? இதுலேயுமே வந்து பிஇ பிடெக் ஃபுல்லாக படித்தவங்க, அதுக்கப்புறம் வந்து மினிமம் 60% மார்க் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் பார்த்திங்கன்னா கோர் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது, ஜென்ரல் ஆப்டிடியூடும் இருக்குது. சிபிடிக்கு 85% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, இன்டர்வியூக்கு 15% கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் இதையுமே வந்து ரெகுலராக நம்ம வந்து இனிமேல் எதுவும் மிஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கிடுவோம். பெல் இதிலிருந்துமே கூட நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குது. இது முடிஞ்சால் கூட ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்தடுத்து வரும்போது இனிமேலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, டெக்னிக்கல் சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த வீக் 3 எபிசோட் 3 அப்டேட், அவ்வளோதான். ரைட். ஸோ அடுத்த வீக்காக அடுத்த இது நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.